ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான லாப்ஸை எப்படி பண்ணலான்றத வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி பாதாம், முந்திரி, திராட்சையை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக கீ ஊற்றி ஒரு கப் சம்பா கோதுமை, அதாவது கோதுமை ரவைன்னு சொல்லுவாங்களே, அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நல்லா சுட சுட தண்ணி எடுத்து ஒரு கப்பு ரவா கோதுமை எடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ 2 கப்பு தண்ணி ஊற்றினா போதும், மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அது மேலே கொஞ்சமாக நெய்யை ஊற்றி நல்லா அப்படியே லோ ஃப்ளேமில் கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி ஒரு சின்ன ஸ்பூனில் ஏலக்காய் பொடியை போட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த அந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி அப்படியே இப்போ லோ ஃப்ளேமில் கிண்டிட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலி இது வந்து வெங்கட் பட் சாருடைய ரெசிபி தான். நான் வந்து ட்ரை பண்ணேன், ரியலி நல்லா இருந்துச்சு. நம்ம ரவா கேசரியை விட இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் தான். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்